ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான வெரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோமா? கடைகளுக்கெல்லாம் நம்ம போனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேக் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னா நம்ம கண்ணு முன்னாடியே 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பில் போட்டு நம்ம கவர் வாங்குற மாதிரி இருக்கும், பை வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம போய் வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணாமல் நம்ம வீட்டிலையே நம்ம கல்யாணத்துக்கெலாம் போனால் நிறைய பேக் கொடுப்பாங்க, கவர் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு துணி எடுக்க போனால் அதுலேயும் நமக்கு பை மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி மடித்து ஸ்டோர் பண்ணி வச்சா நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு மஞ்சள் பை தான் எடுத்திருக்கேன். இது கோயிலில் கொடுத்தது. கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்தது, பிரசாதம் இதில் கொடுத்தாங்க. இதை இப்படி நம்ம மடித்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சிட்டோம்னா எதுக்குனாலும் யூஸ் ஆகும். திடீர்னு நம்ம ஒரு கடைக்கே போகிறோம், திடீர்னு ஏதாவது வாங்குகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேக்கில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். திடீர்னு நம்ம எங்கேயாவது வெளியே தான் போகிறோம், அங்கே ஃப்ரெஷ்ஷாக காய் விற்கும், அதை வாங்கலாம்னு நினைப்போம், கவர் இருக்காது, பை இருக்காது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இது நம்ம வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக மடித்து நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க. எந்த ஒன்று அவசரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படும் இது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லா பேக்குமே மடித்து வச்சுக்கலாம். இதை மடித்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வைக்கிறதுக்கு நிறைய பிளேஸ்லாம் தேவைப்படாது. ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தாலே போதும், அதிலே போட்டு வச்சிடலாம். எவ்வளோ பெரிய பையினாலும் நம்ம சின்னதாக மடிச்சுக்கலாம். இது இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய பை எவ்வளோ சிறுசாக மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சின்னதாகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய பை வைக்கிறதுக்கு இடம் இல்லையே நம்ம நினைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சூப்பராக மடித்து வச்சிடலாம். நம்ம பையாக வச்சுட்டு இருந்தால் இங்கிட்ட வச்சுருவோம், காணோன்னு தேடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா பையும் சின்னதாக மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். கடையிலலாம் கொடுப்பாங்களா அந்த கவர், துணி கடையிலலாம் அந்த கவர் கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அதை மடித்து வைங்க. இந்த மாதிரி கவரை கூட சின்னதாக மடித்து நீங்கள் வச்சுக்கலாம். எப்போவுமே சரி, ஹேண்ட்பேக் கிச்சனில் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப பிளேஸ் தேவையும் படாது. சின்னதாக மடிச்சிங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ரேஷன் கடைக்கே போகிறோம், நமக்கு டக்குன்னு பை நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பையெல்லாம் குட்டி குட்டியாக மடித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டோம்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய பை பிடிக்கும். இந்த பாக்ஸை நம்ம ஒரு கிச்சனில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேஸ் தான் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி மடித்து போட்டு வைங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோமா? அவ்வளோதாங்க. அடுத்த டிப்ஸ் என்ன நம்ம பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம சோப்பெல்லாம் வாங்கியிருப்போம். சோப்பு ஒவ்வொருத்தருக்கு லெட்டினும் பாத்ரூம், குளிக்கிற பாத்ரூம் ஒரே இதில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல சோப்பு வலிக்கி நமக்கு பாத்ரூம்குள்ளே விழுந்துடும். பசங்களாம் அதிகமாக பாத்ரூமில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அது அதிகமாக நடந்துருக்கு. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பாத்ரூம் தான் அதிகமாக நடந்துருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடைகளெல்லாம் பூண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதில் தான் நம்ம பூண்டு வாங்கினா இந்த மாதிரி கவர் கிடைக்கும். அதை எடுத்துக்கலாம். அதை நம்ம சோப்பு கலவாக அளந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது உள்ள சோப்பை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி கவர் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஒரு நூலை வச்சோ ஒரு ரப்பர் பேண்ட் வச்சோ அதை முடிச்சு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக வெட்டினா அதுலேயே நம்ம முடிச்சு மாதிரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டேன், அதனால் அதில் ஒரு நூலை வச்சு கட்ட போகிறேன். கொஞ்சம் நீங்கள் லென்த்தாக வெட்டினீங்கன்னா அதுலேயே முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். இதை நீங்கள் இதை வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப சோப்பு வலிக்கு பாத்ரூமுக்குள்ளேயும் விழுகாது, கை வலிக்கு கீழவும் விழுகாது. அது பசங்க கூட ஈஸியாக குளிப்பாங்க. இதை நம்ம உடம்புல தேய்க்கிறப்ப ஒரு ஸ்க்ரப்பாக கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப் நம்ம ஷூ சாண்டு
செப்பல் ஸ்டாண்டெலாம் வச்சுருப்போம். அதிலலாம் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். அது மழை காலத்தில் சொல்லவே வேண்டாங்க, பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. நீங்கள் காஞ்சி போனதாக கூட எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதில் வந்து ஒரு 4-5 கிராம்பை குத்திக்கோங்க. கிராம்பு குத்தி இதை வந்து நம்ம வந்து செப்பல் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஷூ ஸ்டாண்டு, அதிலலாம் நீங்கள் இதை வச்சு விட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த லெமன் ஸ்மெல் தான் வரும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம புடவைலாம் வச்சுருப்போம், நிறைய புடவை வாங்கி வச்சுருப்போம். அதை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிறப்ப என்னென்னு தான் நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் வர தடுக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்து பச்சை கற்பூரமோ இல்லாட்டி ஒரு சாதா கற்பூரமோ ஒரு கற்பூரத்தை உள்ளே வச்சு மடித்து வச்சு பாருங்கள், அந்த ஸ்மெல்லே வராது. நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா கற்பூரம் கூட வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து எப்போ புடவை அடிக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த கற்பூர வாசம் தான் வருமே தவிர அந்த ஒரு மாதிரி வாசம் வரும், அந்த வாசம் வராது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு கற்பூரம் வச்சு உள்ளே வச்சு மடித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது லேடிஸ்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி தான் இருந்தாலும் ஒரு புடவையை எடுத்தோம்னா அதுக்கு இந்த மாதிரி பட்டு புடவை மாதிரி இருக்கிற புடவைலாம் நம்ம வந்து எப்பமாவும் ஒரு வாட்டி தான் கட்டுவோம். கண்டிப்பாக இந்த பட்டு புடவைக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த ஸ்மெல்லே நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம நகை கடைக்கெலாம் போனால் ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். மக்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி தான் இருந்தாலும் ஒரு புடவையை எடுத்தோம்னா அதுக்கு இந்த மாதிரி பட்டு புடவை மாதிரி இருக்கிற புடவைலாம் நம்ம வந்து எப்பமாவும் ஒரு வாட்டி தான் கட்டுவோம். கண்டிப்பாக இந்த பட்டு புடவைக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த ஸ்மெல்லே நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம நகை கடைக்கெலாம் போனால் ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். டபுள் சைடு டேப்பை வந்து அந்த மூடி மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த மூடியில் ஒட்டி விட்டுடலாம். டபுள் சைட் டேப் வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இது வந்து நிறைய நமக்கு தேவைப்படும். அதனால் இதை வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து இந்த சின்னதே 10 ரூபா இல்லாட்டி 5 ரூபாய்க்கு கூட இருக்குது. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதை வந்து அந்த மூடி எவ்வளோ லென்த்து வருதோ அதேமாதிரி ஒரே லென்த்தாகவும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். அந்த பாக்ஸு வெயிட்டை பொறுத்து ஒட்டுங்க. நான் வந்து லென்த்தாகவே எடுத்துட்டேன். ஃபுல் லென்த்துக்கு நல்லா ஸ்க்ரிப்பாக நிற்கணுங்கிறனால இதை வந்து நல்லா அந்த மூடியில் ஒட்ட வைங்க. ஒட்ட வச்சுட்டு அந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை இப்போ பிக்காதுங்க. நம்ம எதில் வைக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டிக்கரை பிக்கணும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் டிவி ரிமோட்டு அங்கே வச்சு இங்கே வச்சுன்னு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் காணாமல் போங்க. அதை தேடுறது பெரிய சண்டையே வருங்க, எப்படினாலும் டிவி ரிமோட்டை காணோன்னு. இது டிவி ரிமோட் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இது டிவி ரிமோட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒட்ட வச்சுட்டு அந்த மேலே இருக்க டபுள் சைட் இதை எடுத்துருங்க. நல்லா ஸ்க்ரிப்பாக ஒட்டிக்கும் பாருங்கள். ஆட்டினா கூட ஆட்டாது, நல்லா ஸ்க்ரிப்பாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரிமோட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இது சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பசங்கிட்ட சொன்னால் கூட டிவி பார்த்துட்டு அதிலேயே வச்சுருவாங்க. ரிமோட் தேடுற வேலையே மிச்சம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் நம்ம வந்து கிச்சனில் கூட இதை ஒட்ட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மூலையில் ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டர் காணாமல் போகும், அதில் கூட லைட்டர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கத்தி, மெயினாக கத்தி, சிசர் எது வேணாலும் மஞ்சள் அடிச்சு எல்லாமே சூப்பராக ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோமா? அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சூப்பராக ஒரு ஜூஸ் போடலாங்க. என்ன ஜூஸுன்னு பார்த்துருவோமா? கிர்னி பழ ஜூஸ் தானுங்க. இது வந்து நமக்கு வந்து கடைகளிலே விற்கும். இது வந்து காய் கடை எல்லா கடையிலுமே இருக்கும். ரேட்டும் கம்மி தாங்க. இது வந்து 1 கிலோவே 20 ரூபா அந்த மாதிரி தான் விற்பாங்க. அதனால் இதை வாங்கிட்டு வந்து வெயில் காலத்தில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வாங்கி நம்ம 2ஆக கட் பண்ணிவிடுவோம். உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்துடலாம். ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு எடுத்தாலே வந்துடும்.
அவ்வளோதான். ஸ்பூனோ கரண்டியோ எதை வச்சு நீங்கள் கரண்டியை விட வச்சு எடுக்கலாம். சூப்பராக எல்லாமே வந்துடும். 2 இதுலேயும் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்தாச்சு. இதை நம்ம இதில் இதில் இன்றைக்கி நான் பாதி தான் ஜூஸ் போட போகிறேன். ஒரு 2 டம்ளர் ஆகிற மாதிரி தான் போட போகிறேன். அதனால் பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டிங்கனாலே போதும், சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடும். அதை எடுத்து கத்தி வச்சே நீங்கள் அந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனை வச்சே சுரண்டி எடுத்து போடுங்க, சூப்பராக வந்துடும். இதை எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கத்தி அந்த கரண்டி வச்சு சுரண்டினாலே சூப்பராக வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ரொம்ப போட வேண்டியதில்லை, ஏற்கனவே அந்த பழமே இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம கம்மியாகவே சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு கிர்ணிப்பழ ஜூஸு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஒரு வாட்டியாவது டெய்லி போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ மிக்ஸி ஜாரெல்லாம் நம்ம அரைச்சி அந்த பல் ரொம்ப மிக்ஸி ஜாரில் அந்த பல்ஸ் ஒரு பல்ஸ் விட்டோம்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும். உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். நம்ம அந்த கத்தியும் ஷார்ப்பாகிடும். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் ஒரு துண்டு லெமன் பீஸ் போட்டிருக்குறோம். கொஞ்சமாக கல்லுப்பு போடுறோம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் ஒரு பல்ஸ் விட்டிங்கனாலே போதும், சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும். அந்த கல்லுப்பை போடுறதுனால கத்தியும் நல்லா ஷார்ப்பாகும். இந்த லெமன் போடுறதுனால அதில் இருக்க அழுக்கு எல்லாமே கலண்டு வந்துடும். நம்ம என்ன தான் கழுவி வச்சாலும் அதில் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்த மாதிரி இருக்கும். இந்த லெமனும் போட்டனால அந்த சூப்பராக அழுக்கு வந்துடும். இதை நான் கழுவி காமிக்கிறேன், எப்படி பளிச்சின்னு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தி ஷார்ப் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி கல்லுப்பும் ஒரு பீஸ் லெமன் துண்டு ஒரு பீஸ் போட்டாலே போதும், சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.